மல்லி மல்லியுடைய நிலைமையை பார்த்து ராஜி ரஞ்சிதா 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. என்ன ராஜி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு நம்ம மல்லி கேட்குறாங்க. என்ன மல்லி சந்தோஷமாக இல்லாமல் அப்போ என்ன பண்ண முடியும்? பாவம் நீன்னு புருஷனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு கண்ணுக்கு மாதிரி கிளம்பி காலையிலேயே போனேன். கடைசியில் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ புருஷனை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுற. நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட மல்லியானா விஜய்ங்க இருந்தால் மட்டும் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும், அப்போ தான் நான் சொத்தை அடைய முடியும்னு நீ ஸ்கெட்சு போட்ட. ஆனால் உன் ஸ்கெட்சை உடச்சி நான் இன்றைக்கி போட்ட ஸ்கெட்சில் வசமாக சிக்கிக்கிட்டேன். இப்போது விஜயை காப்பாற்றவும் முடியல, நம்மளால் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவும் முடியாது அப்படின்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு. அதான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சோகமாக இருக்க. நீ சோகமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மல்லி. ஆனால் ஒன்று மல்லி, இந்த வீட்டுக்கு நீ வந்து எப்போல்லாம் கஷ்டப்பட்டு அழுகிறியோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை ரஞ்சி? ஆமாம் ராஜிமா, இவ சிரித்தாதான் எனக்கு வயிறான் எரியும், ஆனால் அழுதானா பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான் நானும் உங்க கூட வந்துட்டேன். ஆமாம் இல்லை மல்லி? ஆனால் ரஞ்சி சொன்னான் நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாமா உள்ளே போயிட்டான்னு செய்தி கேட்டவுடனே மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவா ராஜிமா. அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவள் அழும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் கூட வரேன் ராஜிமான்னு ஓடி வந்துட்டா பாரு. ஆனால் நீ அழுவுறதுல நம்ம ரஞ்சிக்கு அவ்வளோ சந்தோஷம் போல். ரஞ்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் அழுகான்னு தெரியும் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. என்ன மல்லி, என்ன இன்னும் திமிரு அடங்கலையா? ராஜிமா இவளுக்கு கொஞ்சம் திமிரு இல்லை, சரியான திமிரு ராஜிமா இவளுக்கு. லாஸ்ட் நேரம் வரைக்கும் குப்பருக்கு விழுந்தா கூட மீசில் மண் ஊட்டாத மாதிரியே பேசுவா ராஜிமா. பேசி பேசி நம்மளை டென்ஷன் ஆக்க பாப்பா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ராஜிமா, இவளை பற்றி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவ பேச வச்சு நாம ஏன் கோவப்படணும்? விடு ராஜிமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மல்லி தாரையாக அழப்போகிறா. அதை பார்த்து நாம் ஜாலியாக இருக்கலாம் ராஜிமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. மல்லி ஒன்று சிரிக்கிறாங்க. மல்லி சிரிக்கிறத பார்த்து ரஞ்சிதாவுக்கு ஆத்திரம் தாங்கலை. ராஜிமா அவளை சிரிக்கலான்னு சொல்லுங்கள் ராஜிமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அசால்ட்டாக சிரிக்கிறா. இந்தாடி அப்போது விஜய் மாமா ஜெயிலுக்கு போகிறது உனக்கு சந்தோஷமா? ஏன் உனக்கு சந்தோஷமா ரஞ்சி? எனக்கு சந்தோஷமா? இங்கே பாரு மல்லி, நீ தானே மாமா காப்பாற்ற போகிற அப்படின்னு லாயர்லாம் அழைச்சிட்டு கோர்ட்டு கிளம்புன. ஆனால் நாங்கள் உன்னை போவிடாமல் தடுத்து நிப்பாட்டியிருக்கோம். நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஐயோ மாமா காப்பாற்ற மல்லி, மாமா ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு நீ ஃபீல் பண்ணணும். ஆனால் நீ ஃபீல் பண்ணவே இல்லையே மல்லி. அப்போது நீ நடிச்சிட்டு இருந்தீ எவ்வளோ நாளா? ஓ ராஜிமா இப்போ தான் புரியுது. இவளை பொறுத்த வரைக்கும் மாமா வெளியே இருந்தால் எப்படியாவது மாமா மனசை மாற்றி அவர் மூலிமா குழந்தை பெற்றுக்கலாம், சொத்து எல்லாத்தையும் அடைஞ்சிடலான்னு இவன் ஒரு பிளான் போட்டா. கடைசியில் மாமா ஜெயிலுக்குள்ளே போக போகிறாரு, இனி வர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் நாம இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நாம் கிளம்பிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா போல. ஏய் ராஜி, என்ன ரஞ்சிதா ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்கா, நீ பார்த்துட்ருக்க? என்ன உங்கள் 2 பேரும் மாதிரி ரொம்ப கேவலமாக நினச்சிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், என் விஜய் எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அவர் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக மாட்டார். ராஜி, எங்கள் பெரியம்மா அப்பயே சொன்னாங்க நீ ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னு. அது அவங்க சொன்னது கரெக்டு தான். நீ என்னன்னா இந்த ஆட்டுக்கூட்டம் பார்த்துருக்கியா? ஆடு ஒன்று எப்படி போதோ அதே மாதிரி தான் பின்னாடி வர ஆடுலாம் போகுமா. ஆனால் அந்த ஆடு பின்னாடி வரவங்கலாம் எப்படி வராங்கன்னு எட்டி பார்க்கவே பார்க்காதான், அந்த ஒரு நேர்கோட்டிலே தான் போயிட்டுருக்குமா. அதே மாதிரி தான் நீயும். எங்கள் பெரியம்மா சொல்லி தான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஒன்று லைட்டாக சூடேற்றி விட்டாங்க. நீயும் அப்படியே டக்குன்னு ஆமாம் நான் தான் விஜய் ஜெயிலுக்கு அமிச்சேன், விஜய் எப்படிலாம் சிக்க வச்சேன், விஜய் சொத்தை அடையணும் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு அடி கூட வாங்காமல், ₹1 காசு வாங்காமல் உண்மையான வாக்குமூலத்தை நீயே உன் வாயால் சொல்லிட்ட. எங்கள் பெரியம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க தான் பிளான் பண்ணி தான் வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே அழகாக வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க ஹச்டியில். இப்போ அவங்க ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க விஜயை பார்க்கறதுக்கு. இல்லைனா அப்படியே கோர்ட்டுக்கும் போவாங்க. போய் ஜட்ஜுக்கிட்ட இது மாதிரி ராஜியோட திருவிழாவில் பாருங்க அப்படின்னு அசால்ட்டாக போட்டு காட்ட போகிறாங்க வீடியோவை. அதை பார்க்கும்போது ஜட்ஜுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். அப்போது இதுக்கெல்லாம் பின்னணி யார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க? அப்போது விஜய் நிரபராதி, இவரை வெளியே விட்டுடலான்னு சொல்லிடுவாங்க. விஜய் நினைப்பார், அப்போது எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானா அப்படின்னு அவரும் ஒரு உண்மையான முகத்தறிய கண்டுபிடிச்சிடுவார். இப்படி ஒரே கல்ல 2 மாங்காய். நீ என்ன இங்கே கருத்தி வச்சுருந்தா என்ன, கருத்தி வைக்கிறதா என்ன ராஜி? அவங்க சொன்ன மாதிரி உன்னுடைய நோக்கம் எல்லாமே நான் எங்கே கோர்ட்டுக்கு போயிடணும், நான் போய் விஜயை காப்பாற்றிடணும் அப்படின்னு அதை மட்டும் தான் யோசிப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீ ஒரு வடிகட்ட புட்டாளாட்டம் என்னை பற்றி மட்டும் யோசிச்ச தவிர என் கூட இந்த பெரியம்மாவை நீ கவனிக்க மிஸ் பண்ணிட்டியே ராஜி அப்படின்னு சொல்ல ராஜி பதட்டம் அடைஞ்சு நிறைய குணசேகரன் கால் பண்ணுறாங்க. குணசேகரன் நீங்கள் கோர்ட்டில் இருக்கீங்க? ஆமாம் மேடம் நான் கோர்ட்டில் இருக்கேன். அந்த மல்லி இன்னும் வரல மேடம். இல்லை குணசேகரன், மல்லியை நான் லாக் பண்ணிட்டேன். ஆனால் மல்லியுடைய பெரியம்மா இருக்காங்களே அன்னபூர்ணி, அவங்க ஒரு ஃபோனில் வீடியோ வச்சுருக்காங்களாம். அந்த வீடியோ எடுத்துகிட்டு இப்போ கோர்ட்டு வருவாங்க. அவங்கள மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாடும்.
அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் உடனே பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் குணசேகரன் கால் பண்ணுறாரு. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அன்னப்பண்ணி வந்தாங்க, அவங்கள நம்ம ரவுடி பசங்க சேர்த்து பிடிச்சிட்டாங்க, அங்கே தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல அன்னப்பண்ணி கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்துடுறாங்க. அன்னப்பண்ணியை பார்த்து ராஜேஸ்வரி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. என்ன மல்லி உங்கள் பெரியம்மா என்னமோ அதை பண்ண போகிறாங்க இதை பண்ண போகிறான்னு சொன்னேன், உங்கள் பெரியம்மாவையும் இப்போ நான் லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ புரியுதா இந்த ராஜி யாருன்னு? நீ என்ன ஸ்கெட்சு போட்டாலும் சரி அது எல்லாத்தையும் உடச்சி சொல்லிவிட்டு நான் போட்ட ஸ்கெட்சு மட்டும்தான் இங்கே ஜெயிக்கும் மல்லி ஜெயிக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல டக்குன்னு நம்ம அன்னப்பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன ராஜி திரும்ப திரும்ப நீ ஒரு முட்டால் நிரூபிச்சுட்டே இருக்கியே அப்படின்னு சொல்ல மல்லி ராஜி பார்த்து சிரிக்கிறாங்க. அன்னப்பண்ணி ராஜை பார்த்து சிரிக்கிறாங்க. ராஜி கடுப்பாகி அன்னப்பண்ணி என்ன எதுக்கு சிரிக்கிறப்போ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ராஜி திரும்ப திரும்ப சொல்லிட்டு முடியுமா, மல்லி கூட நான் இருக்கேன், ஏன் கூட யார் இருப்பா யோசிச்சு பாரு, யாரும் தெரியலையா? ஓ மேனேஜர் கால் பண்ணு, அவன் சொல்லுவான் எங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. உடனே ராஜி மேனேஜர் கால் பண்ணுறாங்க. மேனேஜர் ஃபோன் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு ராஜி பதட்டமாக இருக்கும்போது அந்த லாயர் கால் பண்ணுறாரு. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்று என்னாச்சு லாயர் எதுவும் பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொல்கிறாரு. மேடம் நீங்கள் தான் எல்லாத்தையும் உங்கள் வாயாலேயே ஓப்பனாக பேசியிருக்கீங்களே, அந்த வீடியோ கொண்டு வந்து காட்டி இப்போது கேஸை திசை திருப்பிட்டாங்க, இப்போ நீங்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு தீர்ப்பு வழங்கிட்டாரு. விஜய் சார் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி வெளியே விட்டுட்டாங்க. போலீஸ் இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க வந்துட்டுருக்காங்க. மேடம் என்ன சார் சொல்கிறீங்க, நான் தான் அந்த அன்னப்பண்ணியை இங்கே கிடச்சி வந்துட்டேனே, அப்புறம் யார் என்ன சொன்னா? ஐயோ மேடம் உங்கள் தம்பியோடைய குழந்தை இருக்குல்ல அந்த வெண்பான் சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு வீடியோ காட்டுனுச்சு, அதில் எல்லா ஆதாரமும் பக்காவாக இருக்குன்னு சொல்லி இப்போது கோர்ட்டில் எல்லாமே அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக மாறிச்சு மேடம் அப்படின்னு சொல்ல ராஜுக்கு பயங்கர அதிர்ச்சி. அன்னப்பண்ணி சொல்கிறாங்க. என்ன ராஜி நீ இதை யோசிக்கவே இல்லைல்ல? அதான் ராஜி நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும்னு நினைக்காத, உன்னை தாண்டி எங்களுக்கும் ஸ்கெட்சு போட தெரியும், இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கியிருந்தோம். என்ன நீ சும்மா இருந்த என்னை சொரிஞ்சு விட்டு இப்போ பாரு நான் என்ன பிளான் பண்ணணும் அது நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ உன்னுடைய உண்மையான முகத்தில் விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, இனி என்ன பண்ண போகிற ராஜி சொல்லு ராஜி அப்படின்னு கேட்க ராஜுக்கு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க.